ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மீன் பொளிச்சது தான் பார்க்குறோம். ஃபஸ்ட் டைமே நான் செஞ்சுருந்தேன், நல்லா வந்துச்சு. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் ஒரு மீடியம் சைஸில் 1 தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதான். மீன் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் முள் இல்லாமல் இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டோம் அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குவோம். அதுக்கப்புறம் மீனுக்கு எப்போதும் போல் நம்ம மீன் வறுவல் மசாலா நம்ம போட வேண்டியதான். போட்டு பெசரி வச்சுட்டு இந்த மீனை சைட் பை சைடாக அந்த பக்கம் ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மீனை இந்த மசாலா கூட சேர்த்து வைக்கிறது தான் மீன் பொரிச்சதுன்னு சொல்லுவோம். இந்த மசாலாவும் மீனும் சேர்ந்து நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த பாருங்கள், மீன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நான் இன்றைக்கி மீன் எடுத்துருக்கிறது ஊட்டா மீன். இந்த ஊட்டா மீன் கொஞ்சம் முள் இல்லாமல் இருக்கும். இந்த பக்கம் மசாலாவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ காரத்துக்கு ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் எல்லாமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக தண்ணி இதோடு தெளித்து விட்டோம் அப்படின்னா மசாலா கொஞ்சம் அப்படி தளதளப்பாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேணாம். இப்போ மசாலா ஆல்மோஸ்ட் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நல்ல ஒரு வாழை இலை எடுத்துக்கணும். அந்த இலையை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பில் லைட்டாக வாட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இலை மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அந்த ரெடி பண்ண மசாலாவை வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அந்த மீனை வச்சுட்டு அதுக்கு மேலே உள்ள பேலன்ஸ் எல்லா மசாலாவையும் வச்சு ஒரு கோட்டிங் மாதிரி வச்சுட்டு இதை நல்லா ஃபோல்டு பண்ணி திரும்ப நம்ம லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணோம்னா இந்த மீன் பொளிச்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு கேரளா டிஷ்ஷு, ரொம்ப ஃபேமஸாக செய்கிறது, நல்லா விரும்பி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட் வைஸுமே நல்லாயிருக்கும். என்ன பார்த்திங்கன்னா மீன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும், கொஞ்சம் முள் இல்லாமல் இருக்கணும். அதுதான், அப்போ தான் இந்த மீன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொரு நாளைக்கு பெரிய மீனாக கிடைக்கும்போது செஞ்சு பார்க்கணும். இப்போ எனக்கு இந்த சைஸ் மீன் தான் கிடச்சிது, ஆனால் இது முள் இல்லாமல் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு நார் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாரால் கட்டிக்கலாம். என்கிட்ட நார் இல்லை, அதனால் நூலால் கட்டுறேன். சும்மா வெளியில் மசாலா வராமல் இருக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு டைட்டாக கட்டணும் அப்படின்லாம் இல்லை, ஓரளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுற அளவுக்கு கட்டினா போதும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஃபோல்டு பண்ண தெரியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். சும்மா லைட்டாக அந்த பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு நூலை வச்சு நம்ம அதோட சேர்த்து கட்டிய வேண்டியதான். இதை கட்டி ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மசாலாவும் மீனும் எல்லாம் சேர்ந்து நமக்கு மிக்சர் ஆகி செம்ம டேஸ்ட்டில் கொடுக்கும். இதுக்கு தனியாக நீங்கள் எண்ணெயெலாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, அதே தோசைக்கல்லில் இருந்து அந்த எண்ணெய் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதே தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். திரும்ப ஏன் ஆயிலை வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்ட்டு பாருங்கள், ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு அதை 2 பக்கமும் நம்ம திருப்பி விட்டு கொஞ்சம் நல்லா மசாலா எல்லாம் கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம எடுக்கணும். இந்த இலையோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ் பார்த்து நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்சோன்னா எடுத்து நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மீன் பொளிச்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தேன். செஞ்சதுமே நல்லா இருந்தது. என் பெரிய பையன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான், இன்றைக்கி தான் எனக்கு செஞ்சு கொடுக்க முடிஞ்சுது. இது கூட லெமனு, ஆனியனு இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்லாம். தனியாக சாப்பிடவே இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், அதுக்கப்புறம் இட்லி, தோசை எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக இதை சாப்பிட்லாம். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், எப்படி வீடியோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பாருங்கள், அதுக்கப்புறம் நூலை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த மசாலாவும் மீனும் சேர்ந்து உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இது கூட ஆனியன் மேலே வேணும்னா உங்களுக்கு லெமன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைட்டாக அந்த லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த புளிப்பும் சேர்ந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். எடுத்து சாப்பிடவும் சாஃப்டாக இருக்கும். இதை சைடிஷாக பார்த்திங்கன்னா தோசை, இட்லி கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அந்த மசாலா உள்ளபடிக்கே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து போய் நல்லா சூடாக இருக்குது. ஆனால் இது ஆறி சாப்பிட்டா நல்லா இருக்காது, சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.